வணக்கம். ஈரான் அமெரிக்கா தொடர்பான போர் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ல சின்ன சின்ன அப்டேட்ஸையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. 40 நாளுக்கு மேல சண்டை நடந்து அது ஒரு போர் நிறுத்தம் ஆகி 2 வாரம் டைம் கொடுத்திருந்த நிலையில அமெரிக்காவுடைய கெடுபிடி அப்புறம் ஈரானுக்கு கொடுத்த அழுத்தங்கள் வேற வேற நாடுகள் கொடுத்த கோரிக்கைகளுடைய விளைவா இந்த வீடியோவை நம்ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் பதிவு பண்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே இதை சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் நாங்க திறந்துடுறோம். இது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விலாவரியா பேசலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய அமைச்சர் ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக தன்னோட எக்ஸ் பக்கத்தில் இதை உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை நாங்கள் திறக்கிறோம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பிரச்சனை, அதே நேரத்தில் சைமல்டேனியஸாக இன்னொரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருக்கிற ஒரு அமைப்புக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம். அந்த வகையில் இப்போ இந்த சப் போர் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள அந்த ஹெஸ்புல்லாவோட சேர்ந்த ஒரு 250 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம். இந்த நிலைமையில் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ஒரு பதிவு போடுறாரு. சமூக வலைதளங்களில் அவர் பயங்கர ஆக்டிவாக இருக்காரு. அவர் போட்டிருக்கிற பதிவு என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலுக்கும் லெபனானில் உள்ள ஒரு பர்டிகுலர் அமைப்புக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆமாம், அந்த சண்டையை தடுத்து நிறுத்துறதுக்கு அமெரிக்கா ஒரு முயற்சி எடுத்தது. அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போதைக்கு தற்காலிகமாக 10 நாளைக்கு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில நடக்கிற சண்டையை நாங்கள் போர் நிறுத்தம். இவங்களே ஆல்ரெடி ஒரு போர் நிறுத்தத்தில் இருக்காங்க. இவங்க இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற சண்டையை ஒரு 10 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறதா அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை அறிவிக்கிறாரு. வெள்ளிக்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்ச அந்த கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த துணை போர் முடிஞ்சதுன்னா ஒரு மெயின் போரும் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஏன் இந்த துணை போர்னால மெயின் போருக்கு பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க 2 பேரும், அதாவது அமெரிக்காவும் ஈரானும் சண்டை நிறுத்தத்தில் தான் இருக்காங்க. 14 நாள் சண்டை நிறுத்தத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் உள்ளுக்குள்ளார ஒரு தகராறு போய்கிட்டே இருக்கு. நீ என் ஃப்ரெண்ட் அடிச்சிட்டல, அதனால நான் நீ சொல்கிற போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. அமெரிக்காவும் சரி அதை பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாகிஸ்தானில் உட்காந்து பேசலாம். ஒரு கட்டத்து பேச்சுவார்த்தை ஏற்கனவே முடிஞ்சு தோல்வியில் முடிஞ்சிருச்சு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் வாங்க பேசலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவங்க முன்வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, லெபனானில் இருக்கிற அந்த ஹெஸ்புல்லா அமைப்பை அட்டாக் பண்ணுறதை முதல்ல நிறுத்துங்க, அப்போ தான் இந்த மெயின் போருக்கு நாங்கள் சம்மதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சரி, அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிற முயற்சி தான். இந்த 2 பேரும், ஏப்பா நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, நாங்களே ஓரளவுக்கு சமாதானமாக போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, ஒரு 10 நாளைக்கு அமைதியாக இருங்க அப்படின்னு 2 பேரையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற இஸ்ரேலும் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லாங்கிற அமைப்பும் சண்டை போட்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு நாட்டாம பண்ணி வச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த 10 நாள் போர் நிறுத்தம் ஈரானுக்கு சரி, ஓகே, நம்ம கேட்டதை அவங்க பண்ணிட்டாங்க, அதனால நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் தரப்புல இருந்து ஈரானுடைய அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறோம், எந்த பிளாக்கும் தேவையில்லை, எந்த கோடும் தேவையில்லை, இப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. சொல்லி முடித்ததும் ஒரு சஸ்பென்ஸ் வெயிட்டிங். இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, நான் சும்மா இருப்பேனா சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பி ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவு போடுறாரு. இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஆனால் நான் அப்படி ஓப்பன் பண்ண முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை எங்கள் சைடில் இருக்கிற நேவல் பிளாக்கெட் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஈரான் கம்ப்ளீட்டாக எங்கள் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிற வரைக்கும் இந்த பிளாக்கெட் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் கொஞ்சம் முன்னாடி ட்வீட் பண்ணியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் உட்காந்து அமைதியாக பேசுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவில் உள்ள ஒயிட் ஹவுஸில் உட்காந்து நம்ம பேசலாம் வாங்கலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. இப்படி பேசியிருந்த டொனால்ட் ட்ரம்ப் தான் சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் 10 நாள் சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு முடிச்சு வச்சுருக்காங்க. அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தை, அதாவது இந்த துணை போருன்னு சொன்ன இந்த இஸ்ரேலும் ஹெஸ்புல்லா அமைப்பும் சேர்ந்து அடுத்த கட்டமான நடவடிக்கை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே உட்காந்து பஞ்சாயத்து பண்ண தேவையில்லை, நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். சரி,
இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த கேப்ல வந்து இந்தியால ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு. இந்த போர் ரிலேட்டடான தகவல்ல. ஏற்கனவே இந்த சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் கேஸ் இல்ல. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தப்போ, எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆயிடும். கொஞ்ச நாள் கொஞ்சம் தாக்கு பிடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சு பார்த்தாங்க. சரி நிலைமை என்னதான் ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு. 1 மாசம் ஆச்சு. இப்போ இதுவரைக்குமே எந்த பெரிய மாற்றமும் இல்ல அப்படிங்கிறதுனால, எல்லா பொருளோட விலையும் கன்னாபின்னான்னு ஏத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வரிசையில ஒரு பிரபலமான ஒரு சோப்பு நிறுவனம், எங்களுடைய சோப்பு தயாரிக்கிறதுக்கு க்ரூட் ஆயில் ஒண்ணும் தேவைப்படாது. ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு பாம் ஆயில் தேவைப்படலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சில மூலிகை எண்ணெய்கள்லாம் தேவைப்படும். அது வந்து வெளிநாடுகள்ல இருந்து தான் இறக்குமதி பண்ணி சோப்புலாம் தயாரிக்க முடியும். அது இல்லாதனால என்ன இருக்கோ அதனுடைய அதிகபட்ச விலையில தான் நாங்க வாங்குறோம். அந்த விலையினால இப்போதைக்கு இந்தியால விலை ஏத்துறோம். 100 கிராமுக்கு ரூ. 2லேருந்து ரூ. 15 வரைக்கும் விலை ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அது உடனடியா அமலுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரி, இந்த ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில நடக்கிற போர், அப்புறம் இந்த 10 நாள் போர் நிறுத்தம், இந்த பிரச்சனைக்கு நடுவுல இப்போ நம்ம பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து சர்வதேச அளவுல இந்த கச்சா எண்ணெயோட விலை கண்ணாபின்னான்னு விழுந்திருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஹார்மோஸை நாங்க திறந்து விடுறோம்னு ஈரான் சொல்லிட்ட பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னு நினைச்ச இந்த கச்சா எண்ணெயில முதலீடு பண்றவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் வித்துட்டு வெளியில வராங்க. அதனால இந்த சர்வதேச கச்சா எண்ணெய் விலை இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது ஒரு 11% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. சர்வதேச அளவுல ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை $84. இது தங்கம் விலை மாதிரி கூடும் குறையும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு ஒரு அறிவிப்பு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் நாங்க திறக்கிறோம் அப்படின்னு ஈரான் சொன்ன அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லயே அது சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இதனுடைய பிரதிபலிப்பா தங்கம் அப்படியே விலை ஏறுறதையும் நம்ம கவனிக்க முடியுது. ஒரு அவுன்ஸ் தங்கம் அப்படிங்கிறது $4800 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ கச்சா எண்ணெயில பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதனால தங்கத்துடைய விலை ஆட்டோமேட்டிக்கா ஏறுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. இந்த போர் சம்பந்தமான விஷயங்களுக்கு கூடவே இன்னும் ஒரு தகவலும் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து ஏஐயா மாறி போச்சு. இந்த ஏஐ கிட்ட எதை கேட்கணும், எதை கேட்க கூடாதுங்கிற ஒரு வரமுறையே இல்லாம எல்லாருமே இந்த ஏஐ கிட்ட தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட உடனடியே ஐயோ இது ஏதோ பிரச்சனையா இருக்குமா, முன்னாடிலாம் ஏதோ ஒரு உடம்புக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இப்போ எல்லாருமே ஏஐ நோக்கி மூவ் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஏஐல மருத்துவம் சம்பந்தமா என்னதான் கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு ஆராய்ச்சி சர்வதேச அளவுல நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஆராய்ச்சிக்கு பேரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளினிக்கல் ரீசனிங் டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஆராய்ச்சி நடக்குது. இது என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் பொதுமக்கள் ஏஐ கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆய்வை இந்த அமைப்பு வந்து நடத்துறாங்க. இந்த ஆய்வு ஜாமா ஓப்பன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாமா ஓப்பன் நெட்வொர்க் ஜேர்னல்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, உலகம் ஃபுல்லா இப்போ உதாரணத்துக்கு ChatGPT, அப்புறம் மெட்டா ஏஐ, இந்த மாதிரியான உலகத்துல இருக்கிற வேற வேற மாதிரியான ஒரு ஏஐ மாடல்ஸை வச்சு அவங்க கிட்ட பொதுமக்கள் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, அதுவும் பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்த, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை இது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆரம்ப காலகட்ட தாங்களே ஒரு டாக்டர் மாதிரி எல்லாத்தையும் கூகுள் பண்ணி, முன்னாடிலாம் கூகுள் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஏஐ கிட்ட கேட்கலாம், அது என்ன சொல்லுது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை எத்தனை பேர் எவ்வளோ கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் மொத்தம் 16,254 பேர் தங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல, டாக்டர் கிட்டயும் போக விருப்பம் இல்ல, என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கிறதுக்கு இவ்வளவு ரெஸ்பான்சஸ், தங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத தேடி பார்க்கறாங்க. ஆனா ஏஐ கொடுத்த 80% தகவல்கள் பொய். அதாவது ஏஐயால சரியா கணிக்கவே முடியல அப்படிங்கிறது தான் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் இந்த ஜாமா ஓப்பன் நெட்வொர்க் அப்படிங்கிற ஜேர்னல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டோம்னா, ஏஐ அதிகாரப்பூர்வமா ஒரு மருத்துவ ரீதியா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சர்வதேச அளவுல சட்டம் வர வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு மருத்துவம் படிச்ச டாக்டர் கிட்ட மட்டும்தான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நீங்களா சுயமா மருத்துவம் பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அந்த ஜேர்னல்ல குறிப்பிட்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். சரி, நம்மளோட அன்றாட வாழ்வுல போர் அப்புறம் ஏஐ என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.